மாணவிகளுக்கு இது போல மாதவிடாய்ன்றது வரதினமோ சர்வ சாதாரண விஷயம் தான். ஆனா அந்த பெண் யாரு? தாழ்த்தப்பட்ட பெண். அந்த பொண்ணு திட்டமிட்டு சாதிய பார்வையோடு தான் அந்த பள்ளி நிர்வாகம் அந்த மாணவிய தீண்டத்தகாத குடும்பத்தில் பிறந்தவ. அந்த மாணவி ஒரு தலித் பெண். அதுக்காகவே அந்த பள்ளி நிர்வாகம் அந்த மாணவிய நீ உள்ள உட்கார கூடாது வெளியில உட்கார சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு செயலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இது போல ஒரு செயல் நடந்துக்கிறேன்னா உண்மையாவே தமிழக அரசு இதை வேடிக்கை பார்க்கிறேன்னா இது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் வன்மையா கண்டிக்கிறது. தமிழக அரசு உடனடியா இந்த மாதிரி பள்ளிகள்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை கண்காணிக்கிறதுக்கு என தனி குழு அமைக்கணும். நீங்க பண்ணக்கூடிய அந்த ஆசிரியருடைய சான்று ரத்து பண்ணது எங்களுக்கு தேவையில்லை. அந்த ஆசிரியரை போக்சால கைது பண்ணணும். படிச்ச முட்டாள் அறிவில்லாத ஆசிரியர்கள் அறிவில்லாதவர்கள் தான் இது போன்ற கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுறாங்க. ஒரு பெண்ணு வயசு தப்பா இல்ல? அந்த பெண்ணு தானா நான் இங்க எழுதும் போது இந்த தேர்வு எழுதும் போது வரணும் அந்த பொண்ணு ஆசைப்பட்டாளா? ஒண்ணுமே இல்லையே. அதுக்குள்ள பாருங்க அந்த மாணவி அறிவியல் தேர்வு எழுதக்கூடிய அந்த நேரத்துல தான் இந்த அறிவு கட்ட அந்த ஆசிரியர்கள் அறிவு கட்ட அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த முதல்வர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ தீண்டத்தகாத செயல் இருக்கிற. அவங்களுடைய பார்வையில அந்த மாதவிடா என்பது தீண்டத்தகாத செயல். அது ஒரு வன்கொடுமை. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளும் முட்டாள்தனத்தையும் ஒழிக்க வேண்டிய ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்தி இருக்குது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாது. ஏன்னா அவங்க தீட்டு ஏற்படும். அவங்க பெண்கள் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது போயிடுச்சு. அடுத்தது என்ன வந்துருச்சுன்னா பெண்கள்லாம் பள்ளிக்கூடம் போக கூடாதுன்னு புதுசா ஒண்ணு இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கோவை மாவட்டம் தனியார் பள்ளியில பாத்தீங்கன்னா அதாவது வயதுக்கு வந்த ஒரு மாணவிக்கு வயதுக்கு வந்த மாணவிய தீட்டு என்ற பெயர்ல அந்த ஆசிரியர் நீ உள்ள வந்தா என்னுடைய பள்ளியே தீட்டாயிடும், அதனால நீ உள்ள வர தேவையில்ல வெளியில உட்காந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு அநீதி ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் சமத்துவத்தை சொல்லி தர வேண்டிய ஒரு ஆசிரியர் சம்பிரதாயம் சடங்கு என்ற பெயர்ல இப்படிப்பட்ட ஒரு அநீதியை இழைச்சிருக்காங்க. இது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் வன்மையாக கண்டிக்கின்றது. தீட்டு நீ உள்ள வந்தா என்னுடைய பள்ளியே தீட்டாயிடும் சொல்றாங்க. அந்த தீட்டில் தான் நம்ம எல்லாரும் 10 மாசம் ஊறி அந்த தீட்டில தான் பிறந்தோம்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியருக்கு தெரியாது போத. அதாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளும் முட்டாள்தனத்தையும் ஒழிக்க வேண்டிய ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்தி இருக்குது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. அதாவது இந்த மாதிரி முட்டாள்தனத்தை முதல் ஒழிக்க வேண்டிய இடம் எதுனா பள்ளி. அந்த பள்ளியிலே இப்பேற்பட்ட ஒரு அநீதி இடைப்பட்டது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த மாணவிக்கு உரிய இழப்பீடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கல்லூரி முதல்வரை போக்சோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். இன்றைய தினத்தில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இன்றைய நாள்ல கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி, அந்த பள்ளியில ஒரு மாணவி 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 8ஆம் படிக்கிற அந்த மாணவிக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய நோய் தொற்று கிடையாது, தீண்டத்தகாத ஒரு செயல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணா இந்த உலகத்துக்கு அவ பிறந்தான்னா அதை அவ பார்க்காம வேற எதுவும் பார்க்க முடியாது. இந்த சமூகம் இன்னைக்கு எந்த பெண்ணெல்லாம் தீட்டுன்னு சொல்றதோ இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மீடியாவை இருக்கட்டும், காவல்துறை, யாரான இருக்கட்டுமே, நாம உட்பட அந்த தீட்டுல இருந்து நாம வந்திருக்கிறோம். அதைத்தான் சௌமியா முதல்ல குறிப்பிட்டாங்க. ஒரு மாணவி ஒரு பெண்ணு வயசு தப்பா இல்ல? அந்த பெண்ணு தானா நான் இங்க எழுதும் போது இந்த தேர்வு எழுதும் போது வரணும் அந்த பொண்ணு ஆசைப்பட்டாளா? ஒண்ணுமே இல்லையே. அதுக்குள்ள பாருங்க அந்த மாணவி அறிவியல் தேர்வு எழுதக்கூடிய அந்த நேரத்துல தான் இந்த அறிவு கட்ட அந்த ஆசிரியர்கள் அறிவு கட்ட அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த முதல்வர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ தீண்டத்தகாத செயல் இருக்கிற. அவங்களுடைய பார்வையில அந்த மாதவிடா என்பது தீண்டத்தகாத செயல். அது ஒரு வன்கொடுமை. எல்லா மாணவிக்குமே இப்ப இருக்கக்கூடிய உணவு முறை அந்த மாதிரி உணவு முறை நாம எல்லாரும் உட்கொண்டோம். இதுக்கு முன்னாடி இருந்த உணவு முறை வேறு, இப்ப இருக்கிற உணவு முறை வேறு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே 100 வருஷம் வாழ்ந்தாங்க. இப்போ 60 வயசு செத்து போறாங்க எல்லாருமே. காரணம் என்ன? உணவு முறை தானே. அதே தானே மாணவிக்கும். மாணவியினுடைய உணவு முறை இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உணவு முறை மாறி போச்சு. அப்ப தப்பு யாரு மேல? மாணவி மேலையா? மாணவினை கேட்டு வந்தாளா? எனக்கு இந்த தேர்வு எழுதும் போது, இந்த பள்ளிக்கூடத்துல சேரும் போது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போகும்போது எனக்கு வரணும் அப்படின்னு கேட்டு வந்தாலும் இல்லையே. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல பெரியாரு பேசுறாங்க,
சமூக நீதி சமூக நீதினு பேசுறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சமூக நீதி வந்து பேசும் புறம் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த மாணவி இது போல ஒரு துன்புறுத்தல ஒரு மன அழுத்தத்துல அந்த மாணவி மாட்டிருக்க மாட்டா. இன்னைக்கு இதே தமிழ்நாட்டில் தான், இன்னைக்கு இதே தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிக்கூடத்துல இன்ஸ்டிடியூஷன் மாற்று நடக்குது, எத்தனை பள்ளிக்கூடத்துல மாணவிகளுக்கான பாலியல் தொழில் நடக்குது. அரசாங்கத்துக்கு தெரியும், காவல்துறைக்கு நல்லா தெரியும். அரசாங்கமும் காவல்துறையும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை அந்த மாதிரி வேலை, அவன் தட்டியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் எதுக்காக இந்த பேசுறேன்னா, அங்க இருக்கக்கூடிய எஸ்பி சொல்றாரு இது வந்து எல்லாரும் பேசுற மாதிரி இது அப்படியும் நடக்கல. அந்த பெண்ணுடைய தாயே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல மற்றவங்க பேசுற மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையுடைய தாய் கொடுத்தாங்களாமா. உண்மையாவே எஸ்பிக்கு வந்து மனசாட்சி கிடையாதா? அவர் உண்மையாவே ஐபிஎஸ் எழுத வந்தாரா? உண்மையாவே இந்த நேரத்தில் இந்த கேள்வி நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏண்டான்னா ஒரு வீடியோ அந்த அம்மா அந்த மாணவியினுடைய தாய் போட்ட வீடியோ தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவுது. நீ தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசும் பொருளாக மாறுது. இன்னைக்கு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை ஏன் பண்றோம்? சும்மா பண்றோமா? ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஆதாரம் போயிருக்குது. அந்த தாய் அந்த மாணவி கிட்ட கேட்கறாங்க ஏன் வெளியில வைக்கிறாங்கன்னு. அந்த பெண்ணு தெளிவா சொல்றாங்க ஏன் வெளியில வைக்காரா, யாரு உள்ள கூப்பிட்டா, யாரு வந்து உள்ள வர தேவையில்ல, நீ வெளியிலே வைக்காரு. மாணவிகளுக்கு இது போல மாதவிடாயின்றது வர்றது என்னமோ சர்வ சாதாரண விஷயம்தான். ஆனா அந்த பெண்ணு யாரு? தாழ்த்தப்பட்ட பெண். அந்த பொண்ணு திட்டமிட்டு சாதிய பார்வையோடு தான் அந்த பள்ளி நிர்வாகம் அந்த மாணவிய தீண்டத்தகாத குடும்பத்தில் பிறந்தவ. அந்த மாணவி ஒரு தலித் பெண். அதுக்காகவே அந்த பள்ளி நிர்வாகம் அந்த மாணவியை நீ உள்ள வைக்க கூடாது வெளியில வைக்க சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு செயலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல இது போல ஒரு செயல் வந்து நடந்துக்கிறேன்னா உண்மையாவே தமிழக அரசு இதை வேடிக்கை பார்க்கறேன்னா இது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் வன்மையா கண்டிக்கிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஆசிரியருடைய சான்றுகளை ரத்து பண்ணியாச்சு. ரத்து பண்ண போதுமா? அந்த கல்லூரி அந்த பள்ளியினுடைய முதல்வரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது போதுமா? நாங்க என்ன கேட்கிறோம், எத்தனை நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீங்க? இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம், மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம், மக்களை திசை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். நாங்க என்ன கேட்கிறோம், அந்த மாணவி வந்து ஒரு தலித்தினத்தை சேர்ந்த மாணவி. அந்த மாணவிய அந்த பள்ளி நிர்வாகம் திட்டமிட்டு சாதிய பார்வையோடு தான் அந்த மாணவிய உள்ள சேர்க்காம நீ உள்ள வந்தா தீட்டு வெளியே உக்காரு போய் சொல்லிட்டு உள்ள வந்து பூட்டு போடுறா. இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான செயல். இது தமிழக அரசு வேடிக்கை பார்க்குது. இது இந்த பள்ளிக்கூடம் மட்டுமா? தமிழ்நாடு முழுக்க அனைத்து பள்ளிக்கூடத்திலுமே சரி சாதிய வன்முறை நடக்குது, சாதிய சீண்டல் நடக்குது, சாதிய சண்டைகள், மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்கள். கணக்கு போட்டோம்னா கணக்கு போட்டுன்னு இருக்கலாம். அத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாடு இயங்கி வருகிறது. அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்று மட்டும்தான், அந்த பள்ளியினுடைய முதல்வரை போக்சோ சட்டத்தின் கீழே கைது செய்யணும். அந்த கல்லூரி அந்த பள்ளியில இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைத்து ஆசிரியர் மீதும் பாரபட்சம் பார்க்காம தமிழக அரசு வன்கொடுமை சட்டத்தை அவங்க மேல போடணும். அவங்க எல்லாருமே சிறையில் அடைக்கின்றதுதான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறது. அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் நாளை தினத்துல தமிழ்நாடு முழுவதும் அந்த பள்ளியை கண்டிச்சும் தமிழக அரசினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சோம். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தி இருக்கக்கூடியது. அந்த வகையில தான் இன்னைக்கு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தென் சென்னை மாவட்ட குழு சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம். காலையில இந்த நியூஸ் நம்ம காதுக்கு வருது, நம்ம பார்வைக்கு வருது, உடனடியாக திட்டமிட்ட ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் வெறும் தொடக்கம் தான், இது முடிவு கிடையாது. ஏண்டான்னா தமிழக அரசுக்கு காது கேட்காது, தமிழக அரசுக்கு கண் பார்வை போயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே பள்ளிகள்ல கல்லூரிகள்ல எத்தனை பாலியல் சீண்டல் தமிழக அரசுக்கு நல்லாவே தெரியும். எண்ணற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் இருக்குது. ஆனா காவல்துறை ஒழுங்கா செயல்படுறாங்களா இல்லையே. இன்னைக்கு சமீபத்துல விழுப்புரத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல இன்ஸ்டிடியூஷன் மர்டர் நடக்குது. ஆனா இந்த இன்ஸ்டிடியூஷன் மர்டர்ல முதல் குற்றவாளி காவல்துறை தான்.
அங்க இருக்கிற காவல்துறை தான் அயோக்கியத்தனமான வேலையை அங்க செய்யுது. அப்போ காவல்துறை யாரு? முதல்ல எங்க கிட்ட நீ சம்பளத்தை வாங்குவ, நீ யாருக்கிட்ட வேலை செய்யற? முதல்ல நீ யாருக்கு வேலை செய்யற? மக்களுக்கு வேலை செய்யணும். நீ மக்களை பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு பெருடைய முதலாளிகளுக்கு வேலை செய்யறதும் இதுவும் வேலை, அதுவும் வேலை கிடையாது. இன்னைக்கு அனைத்து குற்ற வழக்குகளுமே துணை போறது காவல்துறை மட்டும்தான். காவல்துறைய மக்கள் நம்புறாங்க. மக்களுடைய கண்கண்ட தெய்வமே காவல்துறை தான். ஆனா அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பேருக்கு சொல்றீங்க காவல்துறை உன் நண்பன். நான் மறுபடியும் சொல்றேன், காவல்துறை உன் நண்பன் கிடையாது, மாத்திக்குங்க. காவல்துறை உங்கள் எதிரி, மாத்திக்குங்கன்னு சொல்றேன் நானு. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் நடந்த சம்பவம் அந்த மாதிரி இங்க பேசக்கூடிய ஒரு சம்பவம் மாறுது. எஸ்பி பேசக்கூடிய பேச்சாது. எஸ்பியினுடைய தர என்ன? அது உள்ள போய் ஆய்வு பண்ணாரா? உள்ள போய் பேசினாரா? விசாரிச்சாரா? எந்த ஒண்ணுமே பண்ணாம மக்களை திசை மாற்றக்கூடிய வகையில தான் அங்க இருக்கிற காவல்துறை நடந்துக்குது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் பக்க பலமாக நிற்கிறது. நாளைய தினத்தில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாகவும் அந்த பள்ளிக்கூடத்தை முழுவதுமா ரத்து செய்யணும். தமிழக அரசு அந்த பள்ளிக்கூடத்தை ஏற்று நடத்தணுன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் நாளைக்கு போராட்டத்தை நடத்த போகுது. இது எச்சரிக்கை மட்டும்தான். தமிழ்நாடு அரசுக்கு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் எச்சரிக்கை செய்து இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே கூடாது என்றது இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அரசு உடனடியா இது மாதிரி பள்ளிகள்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை கண்காணிக்கிறதுக்கு என தனி குழு அமைக்கணும். நீங்க பண்ணக்கூடிய அந்த ஆசிரியருடைய சான்று ரத்து பண்ணது எங்களுக்கு தேவையில்லை. அந்த ஆசிரியரை போக்சால கைது பண்ணணும். அந்த கல்லூரியுடைய அந்த ஒட்டுமொத்த அதனுடைய தரத்தை ரத்து பண்ணணும். கவர்மெண்டே ஏத்து நடத்தணும். இது போன்ற கோரிக்கை தான் இன்றைய தினத்தில் அனைத்து இந்திய மாணவ பெருமன்றம் முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்று மட்டும்தான். நீதிபதி சந்துரு தமிழக அரசால நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு. ஏன் மேற்கொண்டாரு? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சாதிய கண்ணோட்டத்துல மாணவர்கள் இருக்கிறாங்க. அது தப்பு, அப்படி பேசக்கூடாது. முதல்ல மாணவர்கள் சரியா இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் சரியில்லை. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் சரியா இருக்கிறாங்க. யாரைய காதலிக்கணும், யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பழகன்றது மாணவர்கள் தெரியுது. ஆனா படிச்ச முட்டாள் அறிவில்லாத ஆசிரியர்கள், அறிவில்லாதவர்கள் தான் இது போன்ற கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுறாங்க. எனவே சந்திர அவர்கள் தமிழக அரசு கிட்ட ஒப்புவிச்ச அந்த மசோதாவை தமிழக அரசு உடனடியாக ஆய்வு பண்ணி அந்த மசோதாவை உடனடியா ஜியோ பாஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தணும். அந்த ஜியோல ஒண்ணு மட்டும் தான் இருக்குது. முக்கியமான கோரிக்கை பல இருக்குது. நாம என்ன கேட்கறோம்னா, அனைத்து கல்லூரியிலுமே மாணவர் அமைப்புகள் இருக்கணும். அனைத்து கல்லூரியிலுமே மாணவர் சங்க தேர்தல் நடக்கணும். இந்த மாதிரி நடந்ததுன்னா காவல்துறைக்கு வேலையே கிடையாது. நாங்க பாத்துக்கிறோம். எல்லா கல்லூரியிலுமே நாங்க பாத்துக்கிறோம். பக்கத்து மாநிலம் கேரளாவில் பள்ளிக்கூடத்துல மாணவர் சங்க தேர்தல் நடக்குது. கல்லூரியில மாணவர் சங்க தேர்தல் நடக்குது. கேரளாவில் போலீஸ்க்கு வேலையே கிடையாது. எல்லாமே அந்த யூனியன் சேர்மன் பாத்துக்கிறாங்க. அந்த காலேஜ்ல என்ன பிரச்சனையா சேர்மன் பாத்துக்கிறான். ஒரு பள்ளிக்கூடத்துல பிரச்சனையா சேர்மன் பாத்துக்கிறான். ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏன் இல்ல? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு தேர்தல் வச்சுமானா பசங்க வெட்டிக்கிறாங்க, பசங்க அச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க. யாருக்கிட்ட காது குத்துறீங்க நீங்க? இல்ல யாருக்கிட்ட காது குத்துறீங்க கேட்கிறேன். நாங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் நானு. இதே தமிழ்நாட்டில் 247 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இதே இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இவ்வளவு பெரிய இந்தியாவில் அது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இந்த அரசாங்கம் தேர்தல் நடத்துது. ஆனா ஒரே ஒரு கல்லூரி, இது போன்ற எத்தனை கல்லூரி இருக்குது? ஒரு கல்லூரிக்கோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ இந்த அரசாங்கம் தேர்தல் வைக்க முடியாதா? எல்லாம் தேர்தல் சண்டை வருது. அது மூடிடுமா? இல்ல அந்த தேர்தல் ரத்து பண்ணிடுமா? ஒரு திருவிழான்னா சண்டை வருது, அதுக்குள்ள திருவிழா கேன்சல் பண்ணிடுமா? நடத்தலையா? அதுக்கு உண்டான போலீஸ் பாதுகாப்பு போடலையா? அது மட்டும் ஏன் ஒரு தேர்தல் ஒரு மாணவர் அமைப்பு ஒரு கல்லூரிக்குள்ள நடக்க வைக்க கேட்குறேன்னா அதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ காரணம் சொல்றீங்க நீங்க?
எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இந்த சட்டம் அமலாகும் போதுதான் மாணவர்களுக்கு சாதி என்றால் என்ன, பாலியல் என்றால் என்ன என்பது தெளிவாக புரிய வரும். அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் சாதியை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேண்டும். அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் பாலியல் சமத்துவ கல்வி முறை வேண்டும் என்பது அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் தொடக்கம் மட்டுமே. இதில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மாணவி அதாவது தேர்வு எழுத போன சமயத்துல பள்ளிக்குள்ள அவங்கள விட முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து மாதவிலக்குல இருக்காங்க, அவங்க வந்து மாதவிடாய் காலத்துல இருக்காங்க, அதனால வந்து அவங்க பள்ளிக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பள்ளி நிர்வாகம் அவங்களை வெளியில உட்கார வச்சிருக்காங்க. முதல்ல நம்மளாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிறது தமிழ்நாடு யாருடைய மண்ணு? பெரியாருடைய மண்ணு. இது வந்து திராவிட நாடு, இது வந்து சமூக நீதி பேசுற ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ, இங்க இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளோ, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ சொல்லிட்டு திமிரா நான் காலத்துக்கிட்டு சொல்றேன்ப்பா, இது வந்து திராவிட நாடு, இது பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு நிலைமையில தான் இங்க தமிழ்நாடு இருக்கா? இல்ல உண்மையாலுமே RSS பிஜேபி போன்ற இந்த மதவாதி இந்த சங்கி குரூப் தான் இங்க ஆண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மாணவர்கள் எங்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம் தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு 8வது படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணால போய் ஒரு தேர்வு எழுத முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு பீரியட்ஸ்ல இருக்குப்பா, அந்த பொண்ணு மாதவிடாய் காலத்துல இருக்கு, வெளியில தான் உட்காந்து எழுதணும் அப்படின்றாங்க. ஒரு ASP சொல்றாங்க இதுக்கு தீட்டெல்லாம் இல்லை, அதெல்லாம் நாங்க பண்ணல ஒன்றும். அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மாவே வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, அவங்களுடைய கேஸ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து பெண்ணுடைய ஏதாவது வைரஸ் பரவிடும், அதனால மருத்துவ இதுக்காக பெண்ணை வந்து தனியாக தான் உட்கார வைக்க சொன்னோம், வெளியெல்லாம் உட்கார வைக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி நிர்வாகம் சொன்னதா வந்து இந்த ASP சொல்றாங்க. இதுவே ஒரு பெரிய போய். என்னன்னு பாத்தீங்கன்னா, மாணவர் பெருமன்றம் நாங்க இந்த இடத்துல எதை சந்தேகப்படுறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் ஒரு மாதவிடாய் காலத்துல உள்ள உட்காந்து எழுதுனா என்ன அவங்களுக்கு வைரஸ் வந்துருப்போது? உள்ள இருக்கவங்களாம் அப்படியே அந்த கொரோனா வைரஸ் மாதிரி எல்லாருக்கும் வந்து வைரஸ் பரவிற போதா என்ன? அப்படி எதனா வந்துட போதா? ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கு என்ன ஆனா, ஒரு பெண் அவங்க வந்து இப்போ உள்ள வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது, அதாவது மாதவிடாய்ன்ற ஒரு காரணத்தை வச்சு அவங்களை ஒதுக்குறாங்க. தீட்டுன்னு எங்க அம்மா காலம் எங்க ஆயா காலம்னு அதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே தீட்டுன்ற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்கு. தோழர்களே, நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இல்ல எப்பவுமே தமிழ்நாடா இருக்கணும். RSS சங்கி போன்ற எந்த குரூப்புமே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி தீட்டுன்றதுகளையும் இந்த மாதிரி காவி இந்த மாதிரி பாசிச வழக்குகளை நமக்குள்ள எடுத்துட்டு வராம இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியுன்றத சொல்லிக்கணும். தோழர் சௌமியா சொன்ன மாதிரி தான், பள்ளியில தான் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒழிக்க முடியும். 5 வளையாது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. 5வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு எங்க இருந்து வரப்போகுது இந்த தீட்டு? இல்லம்மா நான் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கு, நான் வெளியெல்லாம் வரல, வெளியில போயிட்டு எங்கன்னா போயிட்டு வரலான்னு கூட்டா அந்த குழந்தை யோசிக்குது. ஏன் என்ன ஒரு சின்ன பொண்ணுக்கு எங்க இருந்து வருது தீட்டுனா வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எங்க இருந்து தெரியுது? ஏன்னா இந்த சமூகம் இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, தன்னுடைய தாயா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க, நீ தீட்டுல நீ இதுல இருக்க சொல்லும் போதே நான் பீரியட்ஸ்ல இருக்க, இது சாதாரண ஒரு இதுதான் மெடிக்கல் சிம்டம்ஸ் தான் அப்படிலாம் யாரும் சொல்றது. இது வந்து தீட்டு, இப்படி வந்துச்சுன்னா நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அந்த ரூம்குள்ளே தான் நீ மூடி இருக்கணும் அப்படின்ற சொல்றதே அவங்களுக்குள்ள பதிஞ்சிருது. சின்ன வயசுல இருந்து இப்படியே ஒரு கட்டமைப்புல வளர்ந்த நம்ம என்ன பண்ணுவோம், பெருசானா இப்படிதான் வந்து ஒரு பொண்ணை ஒதுக்கி வைப்போம். இப்படி இந்த மாதிரி ஒரு சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு மாணவரா இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து நம்மள மாதிரி இருக்க தோழர்களை அரசியல்படுத்தி நமக்குள்ள இருக்கிற மாணவர் பெண் எல்லாருமே அரசியல்படுத்தி இந்த ஒரு மைண்ட் செட்டை மாத்துன்றதை கேட்டுக்கிறேன். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் தென்சென்னை மாவட்ட குழு சார்பில் இங்க இருக்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த சம்பவம் வந்து காலையில தான் எல்லாருக்குமே வந்து அனுப்பப்பட்டது, எல்லா செய்திகளுக்கும் வந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி நம்மளுடைய மாணவர் அமைப்புகள்ல இருக்கிற குழுக்களுக்கும் காலையில தான் இந்த சம்பவம் வந்து வந்த உடனே தோழர் மணிகண்டன் வந்து இந்த மாதிரி உடனே நம்ம வந்து மாணவியோட பக்கத்துல நின்று நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்புக்கு ஏற்று இத்தனை மாணவர்கள் இங்க வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் அறிவியல்ல ரொம்ப முன்னேறிட்டு வருது. நம்ம உலகம் வந்து ரொம்ப முன்னேறிட்டு வருது. ஆனா இந்த தீண்டாமைன்ற ஒரு விஷயத்துல மட்டும் தமிழ்நாடு, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு மட்டும் அடியில இன்னும் கீழே 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 தான் போயிட்டு இருக்கே தவிர அறிவியல் சார்ந்து இன்னும் எந்த ஒரு முன்னேற்றமே வந்து தமிழ்நாட்டுல இல்லைன்னு தான் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தன்னோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே வந்து தன்னோட உடல் ரீதியா
பல மாற்றங்கள்ல செயல்பட்டு வரும். அப்படி மாற்றங்கள்ல ஒண்ணுதான் இந்த பீரியட்ஸ்ன்றது, இந்த மாதவிடாய்ன்றதும். அந்த மாணவி பள்ளிக்கு செல்றாங்க, பள்ளிக்கு செல்லும் போது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, தேர்வு எழுத அமர்றாங்க. தேர்வு எழுதும் பொழுது அவங்களுக்கு வந்து மாதவிடாய்ன்ற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுடுது. ஏற்பட்டவுடனே ஆசிரியரும் சரி, தலைமை ஆசிரியர்களும் சரி, அந்த குழந்தைக்கு ஒரு 8வது வகுப்பு படிக்கிற குழந்தை தான் முதல்ல அந்த குழந்தை வந்து மாதவிலக்குக்கு உண்டாக்கப்படுறாங்க. ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். அந்த குழந்தைகிட்ட எப்படி பேசணும், எப்படி அணுகணும்ன்ற ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு இங்கீதம் கூட இல்லாத அந்த ஆசிரியரும் தலைமை ஆசிரியர்களும் அந்த குழந்தைய, நீ தீண்டத்தகாத குழந்தை, உன்னால இந்த பள்ளிக்கூடமும் தீண்டத்துக்கு உண்டாகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து வகுப்பறைக்கு வெளியே உட்கார வச்சுறாங்க. வெளியே உட்கார வச்சது மட்டும் இல்லாம தேர்வு எழுதக்கூடிய மற்ற மாணவர்கள் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த வகுப்பறை வந்து பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு தனியா உட்கார வச்சு தேர்வு எழுத வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து கண்டிக்க கூடிய ஒரு செயலா இருக்கு. முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெண்கள்லாம் வந்து கோயிலுக்குள்ள போக கூடாது, ஏன்னா வந்து அவங்க வந்து தீட்டு வந்து ஏற்படும், அவங்க வந்து பெண்கள் வந்து கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அது போயிடுச்சு. அடுத்தது என்ன வந்துருச்சுன்னா, பெண்கள்லாம் வந்து பள்ளிக்கூடம் போக கூடாதுன்னு புதுசா ஒண்ணு இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பல மாநிலங்கள்லயும் இது நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல முதலையா கோவை மாவட்டத்துல ஒரு பள்ளியில இது நடந்திருக்கு. ஆகவே மாணவராகிய நம்ம தான் மாணவிக கிட்டையும் ஆசிரியர்கள்கிட்டயும் ஒரு புரிதலை கொண்டு வரணும். நம்ம தான் மற்ற மாணவர்கள்கிட்ட இதை பத்தி பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த போராட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.